மயூரா அகாடமி சார்பாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தமிழ் இலக்கணத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா பெயர் சொல்லின் வகை அறிதல். ஓகேங்களா? அது பெயர் சொல் பெயரையும் இடத்தையும் குறிக்கும் வந்தால் பெயர் சொல் எனப்படும். வினைச்சொல் பொருட்களின் செயலை, இயக்கத்து தொழிலை, வினையை உணர்த்தும் சொற்கள் வினைச்சொல் எனப்படும். இடைச்சொல் பெயர் சொல் வினைச்சொற்கள் இடமாக கொண்டு வருவதை இடைச்சொல் என்று அழைக்கிறோம். வேற்றுமை உறுப்புகள், ஓம உறுப்புகள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் மற்றும் ஏகாரம், ஔகாரம், உண்மை போன்ற இடைச்சொற்களாக வரும். எடுத்துக்காட்டு: நூலை படித்தான் வேற்றுமை உருவு. மக்கள் மகிழ்ந்தனர் அர் விகுதி. அர் விகுதி. தேன் போன்ற மொழி ஓம உருவு. போன்ற தேன் போன்ற, மலை போன்ற, கடல் போன்ற உருவு. அவ்வீடு இது சுட்டெழுத்துக்கள். உணவும் உடையும் உம்மை. படித்தாயா வினா எழுத்து. களி உவகை மிகுந்த மகிழ்ச்சி. களினது மகிழ்ச்சி களி. உரிச்சொல் பெயர் வினை சொற்களை சார்ந்து அவற்றின் குணத்தை உணர்த்தி வரும் சொற்கள் உரிச்சொற்கள் எனப்படும். மாநகர் மாமன்னர். சால பெரிது மிக பெரிது சால. ஒரு பொருள் மிகுந்த பொருள் ஒரு. தவச் சிறிது மிகவும் சிறிது தவ. நனி பேசினான் மிகுதியாக பேசினான் நனி. இடும்பை கூர் வயிறு துன்பமிக்க வயிறு. கூர்களி ஓமை மிகுந்த மகிழ்ச்சி களி. மேற்கண்ட சொற்றொடரில் உள்ள சால, ஒரு, தவ, நனி, கூர், களி எனும் சொற்கள் மிகுதி எனும் குணத்தை உணர்த்திய பெயர் வினைகளுக்கு உரிமை கொண்டு வந்துள்ளன. எனவே இவை உரிச்சொற்கள் எனப்படுகின்றன. கடிநிகர் காவல் உடைய நகரம். கடிவேல் கூர்மையான வேல். கடிமுரசு ஆர்க்கும் முரசு. கடிக்காற்று மிகுதியான காற்று. கடிமலர் மனம் உள்ள மலர் உரிச்சொற்றொடர். மாநகர் உரிச்சொற்றொடர். தடந்தேல் உரிச்சொற்றொடர். மாபத்தினி உரிச்சொற்றொடர். கடுமா உரிச்சொற்றொடர். மாநகர் உரிச்சொற்றொடர். தடந்தேல் உரிச்சொற்றொடர். மல்லல் நெடுமதில் உரிச்சொற்றொடர். இருநிலம் உரிச்சொற்றொடர். உரிச்சொல் தடக்கை உரிச்சொற்றொடர். நனி விதைத்து உரிச்சொற்றொடர். அடிவரிசை ரீட் பண்ணி பார்ப்போம். ஒரு வேனில் ஒரு சுற்றொடர். மல்லம் வளப்பும் எனும் பொருளை தரும் ஒரு சொல். ரீட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே ஒரு சொல். ஓகேங்களா? இவ்வளவு எக்ஸாம்பிள். இலக்கிய வகை சொற்கள்: இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இயற்சொல் கற்றவர் கல்லாதவர் என அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொல் எனப்படும். இயற்சொல் இயல்பான சொல். பறவை, பூனை, மனிதன், மாமரம், பூ இயற்சொல் என இருவகைப்படும். பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், பெயர் இயற்சொல். எளிதில் பொருள் உணர்த்தும் பெயர் சொற்கள் பெயர் இயற்சொல் எனப்படும். காற்று, நிலவு, ஞாயிறு, பலகை வினை இயற்சொல். எளிதில் பொருள் உணர்மாறு அமைந்துள்ள வினை சொற்கள் வினை இயற்சொல் எனப்படும். படித்தான், தூங்கினான், வந்தான், சிரித்தான், பறந்து மேய்ந்தன திரிச்சொல். இயல்பு நிலையிலிருந்து மாறி கற்றவர் மட்டுமே அறிந்து கொள்ளும் வகையில் அமைந்த சொற்களை திரிச்சொற்கள் என்று கூறுவர். பீலி மயில் தொகை. உகிர் நகம். ஆலி கடல். தத்தை கிளி. புனல் நீர். ஞானம் உலகம். திரிச்சொல் இருவகைப்படும். பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல். பெயர் திரிச்சொல் எளிதில் உணர முடியாது கற்றவருக்கு மட்டுமே பொருள் வழங்குமாறு அமைந்த பெயர் சொல் பெயர் திரிச்சொல் எனப்படும். எயில் மதில். நல்குறவு. வறுமை. கடை மூங்கில். கிழமை. உரிமை. மடி. சோம்பல். பெயர் திரிச்சொல் இருவகைப்படும். ஒரு பொருள் குறித்த பல பெயர் திரிச்சொல், பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிச்சொல். ஓகேங்களா? ஒரு பொருள் குறித்த பல பெயர் திரிச்சொல் கமலம், கஞ்சம், முண்டகம், முளரி இவையாவும் தாமரை என்னும் ஒரே பொருளை உணர்த்துகின்றன. இவ்வாறு கற்றவருக்கு மட்டுமே பொருள் விளங்குமாறு அமைந்து ஒரு பொருளை உணர்த்தும் பல சொற்களை ஒரு பொருள் குறித்த பல பெயர் திரிச்சொல் என்று அழைக்கிறோம். வேலம், வாரணம், கலை ஆகிய சொற்கள் யானையை குறிக்கும். பல பொருள் குறித்த ஒரு பெயர் சொல். ஆவி இச்சொல் உயிர், பேய், மெல்லிய, புகை ஆகிய பல சொற்களை உணர்த்துகின்றன. அறுதியில் பொருள் விளங்கும் பெயர் சொல் பல பெயர்களை தருவதால் அதனை பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிச்சொல் என்று அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு: ஆவணம், முறைச்சீட்டு, கடைத்தெரு, அடிமைத்தனம் வினை திரிச்சொல். கற்றோருக்கு மட்டுமே பொருள் விளங்கும் வகையில் அமைந்த வினை சொல் வினை திரிச்சொல் எனப்படும். வினவினான், விழித்தான், நோக்கினான் வினை திரிச்சொல் இருவகைப்படும். ஒரு பொருள் குறித்த பல வினை திரிச்சொல், பல பொருள் குறித்த ஒரு வினை திரிச்சொல்.
ஒரு பொருள் குறித்த பல வினைத்திருச்சொல் செப்பினான், உரைத்தான், ஒளிந்தான், இயம்பினான் இவை கற்றவருக்கு மட்டுமே விளங்கும் வகையில் அமைந்த வினை சொற்கள். எனவே இவை வினைத்திருச்சொல் என அழைக்கப்படும். இச்சொற்கள் அனைத்தும் ஒரு பொருளையே தருவதால் இவற்றை ஒரு பொருள் குறித்த பல வினைத்திருச்சொல் என்பார். ஓகேங்களா? திசைச்சொல் பல பொருள் குறித்த ஒரு வினை திருச்சொல். வீசு இந்த வினைச்சொல் எரி, சிதறடி, பறவச்சை, ஆட்டு என்னும் பல பொருட்கள் ஒருத்தின. இது கற்றவர்கள் மட்டுமே அறியும் சொல்லாகும். இதனை பல பொருள் குறித்த ஒரு வினை திருச்சொல் ஆகும். திசைச்சொல் வடமொழி அல்லாத பிறமொழி சொற்கள் அம்மொழிகளில் எவ்வப்பொருளில் விளங்குகின்றனவோ அவ்வப்பொருளே தமிழிலும் வந்து வழங்குவதை திசை சொற்கள் என்கிறோம். தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள பிற பகுதியிலிருந்து தமிழ் வழங்கும் திசை சொற்கள். கேணி கிணறு, பெற்றம் பசு, அச்சன் தந்தை, கடிதாசி கடிதம், தல்லை தாய், சாவி திறவுகோல், அசல் மூலம், கோர்ட் நீதிமன்றம், விளாக்காத்துறை வடசொல். வடமொழி சமஸ்கிருதம் சொற்கள் தெரிந்தும் தெரியாமலும் தமிழ் மொழியில் வந்து வழங்குமானால் அவை வட சொற்கள் எனப்படும். கமலம், விஷம், புஷ்பம் இவை தமிழில் வந்து வழங்கினாலும் தமிழ் சொற்கள் அல்ல, வடமொழி சொற்கள். கமலம் தாமரை, விஷம் விடம் நஞ்சு, புஷ்பம் மலர் புட்பம், அர்ச்சனை மலரிட்டு வழிபடுதல், சுதந்திரம் விடுதலை, விவாகம் திருமணம். இலக்கண குறிப்பெறுதல் இங்கு கொடுக்கப்பட்டு தமிழ் இலக்கணம். இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணிலக்கணம். எழுத்தின் வகைகள். எழுத்துக்கள் 2 வகைப்படும். உயிரெழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களின் வகைகள். முதல் எழுத்துக்கள் 2 வகைப்படும். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்தின் வகைப்படும். உயிரெழுத்துக்களின் வகைகள். உயிரெழுத்துக்கள் 2 வகைப்படும். குற்றெழுத்து அ, இ, உ, ஏ, ஓ. நெற்றெழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. மெய்யெழுத்துக்களின் வகைகள். மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படும். வல்லினம், மெல்லினம், இடையினம். ஆயுத எழுத்து முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தன்னிலை, முற்றாயுதம் ஆகிய பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது. சார்பெழுத்து அதன் வகைகள். முதல் எழுத்துக்களாகிய உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் சார்ந்த இயங்கும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரெழுப்படை, ஒற்றலப்படை, குச்சி அழுகரம், குச்சி அழுகிரம், ஐகார குறுக்கம், ஓகார குறுக்கம், மகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிர்மை ஆயுதம் உயர்ல பெற்றல். அளபடை. அளபடை என்பதற்கு நீண்டு ஒழித்தல் என்று பொருள். இந்த கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. 1 or 2 கொஸ்டின் சேர்க்க சான்ஸ் இருக்கு. செய்யுளில் ஓசை குறையும் போது ஒரு சொல்லில் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் 7 தமக்குரிய 2 மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிப்பது அளபடை எனப்படும். அளவு மாத்திரை எடை எடுத்தல் என்பது பொருள். எழுத்தின் மாத்திரை அளவை நீட்டு ஒழித்தல். மாத்திரை அளவு. உயிர்குறில் உயிர்மெய் குறில் 1, உயிர் நெடில் உயிர்மெய் நெடில் 2, மெய் ஆயுதம் 3, உயிரிழப்படை 4, ஒற்றப்படை 5. அளபடையின் வகைகள். அளபடை 2 வகைப்படும். உயிரிழப்படை, ஒற்றிழப்படை, உயிரிழப்படை. உயிர் பிளஸ் அளபடை, உயிரிழப்படை. செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அளபெடுக்கும். அவ்வாறு அளபெடுக்கும் போது அளபெடுத்தமை அறிய நெட்டெழுத்துக்களுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பக்கத்தில் எழுதப்படும். உயிரிழப்படையின் வகைகள். உயிரிழப்படை 3 வகைப்படும். செய்யுள் சிலப்படை அல்லது இசை நிலப்படை, இன்னி சிலப்படை, சொல்லி சிலப்படை. செய்யுள் சிலப்படை செய்யுளின் ஓசையை நிறைவு செய்த பொருட்டு சொல்லின் முதல் இடை கடையில் உள்ள உயிர் நெற்றெழுத்துக்கள் அளபெடுத்து வருவதை செய்யுள் சிலப்படை என்பர். இதற்கு இசை நிலப்படை என்று பெயரும் உண்டு. ஏரின் உழார் உழவர் பயலென்னும் வாவரி வழங்கின்றிக்கால். இக்குறட்பாவில் உழார் என்னும் சொல் அளபெடுத்து வந்துள்ளது. உழார் என்பது இயல்பான சொல். கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு. இக்குறட்பாவில் கெடா என்பது கெடா என இறுதியிலும் விடா என்பது விடார் என இடையிலும் அளபெடுத்து வந்துள்ளது. மேலும் சில எடுத்துக்காட்டுகள். உழார் படார் தொழுவும் தூவு தருவும் ஆதும் ஓ ஓதல் துளான் உறாமை பெற அளபடை. உறாமை செய்யுள் சிலப்படை, இன்னி சிலைப்படை. செய்யுளில் ஓசை குறையாத பொழுதும் செவிக்கு இனிய ஓசை தரும் பொருட்டு உயிர்க்குயிர் நெடிலாகி மேலும் அளபெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும்.
கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மச்சாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. கெடுப்பதும் எடுப்பதும் என்ன ஓசை புரியாத இடத்திலும் இனிய ஓசை தருவதற்கான குரில் நெடிகளாக மாறி அளப்படுப்பது இன்னிசை அளபடை என. மேலும் உள்ளது ஓம் அதனை ஓங்கு சொல்லி செயல்படை. செய்யுளில் ஓசை குறைந்தாத பொழுதும் பெயர் சொல் வினைச்ச பொருளை தழுவதற்கான அளப்படுப்பது சொல்லி செயல்படை என. குடிதலியை கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலியை நிற்கும் உலகு. இக்குறப்பாவில் தளி என்றிருப்பதனும் செய்யுளின் ஓசை குறைவதில்லை. தளி என்பது தழுவது என பொருள் தரும் பெயர் சொல்லாகும். அச்சொல் தள்ளி என அளப்படுத்தால் தலைவி என வினையச்சு சொல்லாயச்சு. இசைகடின் ஒளிமுதல் இடைகடை நிலைநெடில் அளப்படும் அவற்று நிலக்குரல் குறியே நன்னூல் அளபடை. எளியி சொல்லி செல்லப்படை. கடா யானை சாய தோல் இசைநேர் அளப்படைகள். அதன் உங்கு இன்னிசை அளப்படைகள். ஒரியி தளியி சொல்லி செல்லப்படைகள். தலையை கொல்ல சொல்லி செல்லப்படை. உரியி சொல்லி செல்லப்படை. தொங்கு உரு அடற்குருவும் சின்னி செல்லப்படைகள். செய்கோ ஓகாரம் அசநிலை. ஞான்றோ ஏகாரம் அசநிலை. தானே ஏகாரம் பெருநிலை. கல்வனோ ஓகாரம் பெருநிலை. வினை செய்யம் ஆவதோ ஓகாரம் எதிர்மறை. குண்டமோ பெய்யதோ பூதமோ ஏதோ ஓகாரங்கள் வினாப்பொருள் ஏகாரம். ஞானோ அரசன் ஓகாரம் எதிர்மறை. அறிவினை என்ப உளவோ ஓகாரம் எதிர்மறை. ஞானோ கல்வன் ஏகாரம் தோற்ற பொருள் வந்தது. செல்வர்க்கே ஏகாரம் பெருநிலை பொருளில் வந்தது. சீவர்க்கே ஏகாரம் தேற்றகாரம். காயமே கண்ணே ஓகாரங்கள் தேற்றார்கள். புன்னேய்கள் உடம்போ மெய் ஓகாரம் எதிர்மறைகள் அளபடை. ஒற்றப்படை. செய்யுள் ஓசை குறையும் பொழுது அது நிறைவு செய்வதற்கு சொல்ல முயலத்து அளபடுத்தலை ஒற்றப்படை என அழைக்கின்றோம். எங்கனங்கின்றை வனுல என் நண்பாய். வெக்வார் கிள்ளை வீடு. இத்தொடரில் மண்ணு எழுத்துக்களாக உள்ள இங் என்பதும் இருமுறை வந்துள்ளன. இவ்வாறு இங் எஞ்சி இன்னு இத்து இன்னு இம்மு இன்னு இவ்வு இ இல் இல் ஆகிய 10 மையும் ஒன்றும் ஆக 11 எழுத்துக்களும் ஒரு பொருளை அடுத்தும் இப்பொருள்களை அடுத்தும் செயலில் இனிய ஓசை வேண்டி அளப்படுத்தும். இவ்வாறு அளப்படுப்பதற்கு ஒற்றுளப்படை எனப்படும். ஞான நம்மன வயலன ஆயுதம். அளவாம் குளினை குளிர்ச்சிடை கடை மிகளை இவற்றின் புரியாம் வேறு. புற்றி எழுகிறோம். பொறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். புசுடு துபுரு. ஒரு மாத்திரை அளவு ஒழிக்க வேண்டிய உகரம் அகரை மாத்திரை அளவாக புறந்தொழிப்பது குற்றியலுகரமாகும். தனி நெடிலுடனோ பல எழுத்துக்களை தொடர்ந்தோ சொல்லுக்கு இறுதியில் வல்லினமையோடு சேர்ந்து வரும் உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரைகளை ஒழிக்கும். இதனையே குற்றியலுகரம் என்பார். பசு காசு படு பாடு அது பந்து. மேற்கண்ட சொற்களில் பசு படு அது போன்ற சொற்கள் இதழ் குவிந்து நன்கு ஒழிக்கப்படுகிறது. எங்கே குசுடு தூ போன்ற எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை. ஆனால் காசு பாடு பந்து போன்ற சொற்களில் குசுடு தூ போன்ற எழுத்துக்களின் உகரம் குறைந்து ஒழிக்கப்படுகிறது. இதுவே குற்றியலுகரம் ஆகும். இங்கு குசுடு தூ ஆகிய எழுத்துக்கள் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை தனி ஒரு குற்றெழுத்தை அடுத்து வரும் முகரம் எழுத்துக்கள் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவாக ஒழிக்கிறது. அது பசு படு பொது. சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் ஒரு முகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்காது. குச்சிலத்தின் வகைகள். குச்சிலம் 6 வகைப்படும். நெல்துற குச்சிலரம், ஆயத்துற குச்சிலரம், உயர்த்துற குச்சிலரம், மன்ற குச்சிலரம், மென்ற குச்சிலரம், இடைத்துற குச்சிலரம், நெல்துற குச்சிலரம். இது நம்ம பிரீஃபா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.